ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷண்முஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷண்முஸ் கிச்சனில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 10 பீஸ், தக்காளி 2, முட்டை 4, ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 2 பீஸ், பூண்டு 2 பீஸ், கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு, எண்ணெய், தண்ணி. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவே கம்மியான ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷண்முஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகை சேர்த்துக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். பாருங்க, எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு, பாருங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையும் இதில் சேர்த்துடலாம். நாலு முட்டையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். அப்போதான் முட்டை நல்லா வெந்து வரும். இது ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். பாருங்க, நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இதை நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.